ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் காசு தான் கையில் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இந்த 5 பழக்கங்கள் இருந்தால் லட்சங்கள் என்ன கோடி ரூபாய் சம்பாதிச்சவங்களே சீக்கிரம் ஏழை ஆகிடுவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பு கூட மேலே போகவே முடியாது. அந்த 5 பழக்கங்களை எந்த அளவுக்கு சீக்கிரம் அடியோட பிடுங்கி எறிகிறீங்களோ அவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக ரிச் பர்சனாக மாற ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இதில் 5th சொல்ல போகிற பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, வெல்கம் டு குரல் உலகம். ஹேபிட் நம்பர் 1, யூசிங் கிரெடிட் கார்ட்ஸ். நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களா? அஃப்கோர்ஸ், கிரெடிட் கார்டு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சுல. இது இல்லாத ஆளே கிடையாது. கிரெடிட் கார்டு இல்லையான்னு சீப்பாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறவங்க இதை வச்சுக்க ஆசைப்படுறாங்க. கிரெடிட் கார்டை சரியாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ரிச் ஆகலாம். ஆனால் 100% மக்கள் ஆடம்பர செலவுகள், லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கி மற்றவங்க முன்னாடி நானும் ஒரு பெரிய ஆள், நல்லா சம்பாதிக்கிற ரிச்சான பர்சன் தான் அப்படின்னு வெளிக்காட்டுறதுக்காகத்தான் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் ரிசல்ட் என்ன? வர்ற வருமானத்தில் சேவிங்ஸும் பண்ண முடியாமல் கடனையும் ஏற்றிக்கிட்டே போயிடுவாங்க. அதனால் லட்சம் என்ன கோடியில் சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் தான் லிமிட்டுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே, எப்படி ரிச் ஆக முடியும்? இடிஞ்சு விழப்போகிற வீட்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி பளபளன்னு காட்டினாலும் அது சீக்கிரமாக இடிஞ்சு விழத்தானே போகுது. அதுக்கு செலவு பண்ணி என்ன யூஸ்? அதே மாதிரி தான் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் பெரிய கடன் கொடியில் விழுந்துட்டே இருப்பீங்க. ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், கிரெடிட் கார்டு வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். எமர்ஜென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி பர்ச்சேஸ் ஆர் ஷாப்பிங் போகும்போது கேஷ் கொண்டு போக பழகுங்க. குட் ஸ்பெண்டிங்கில் கேஷ் தான் கிங்கே. கேஷை வச்சு செலவு பண்ணும்போது எங்கே எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும், லிமிட்டையும் செட் பண்ண முடியும். பணமாக செலவு பண்ணும்போது மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது இப்படி போகுதே அப்படிங்கிற மைண்ட்லேயே கம்மியாக செலவு பண்ண தோணும். இதே கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு லத்தாஜிக்காக யோசிச்சு ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் கிரெடிட் கார்டில் இஎம்ஐ போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பழக்கத்தை வளர்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஹேபிட்டை விட்டுருங்க, நீங்கள் ரிச் ஆகிடலாம். நெக்ஸ்ட் ஹேபிட் நம்பர் 2, இம்பல்சிவ் ஷாப்பிங். இம்பல்சிவ் ஷாப்பிங் அப்படின்னா என்ன? ஷாப்பிங் போகிறீங்க, உங்கள் லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பொருள், பட் அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அது உங்களுக்கு தேவையே இல்லை, அது ஆஃபரில் வேறு இருக்குது. அப்போ அது அவசியமே இல்லைனாலும் பின்னாடி எப்பாச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபேக் ரீசன் சொல்லி மனசை சமாதானப்படுத்தி உங்களோட மைண்டு தோண்டுதல்னால அந்த திங்ஸை வாங்கிடுவீங்க. இதைத்தான் இம்பல்சிவ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் ரொம்ப பிடிக்கும். லைக் வாட்ச், கார், மொபைல், இதில் ஏதோ ஒன்று இருந்தாலே போதும் தானே. பட் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு, அப்டேஷனில் இருக்கணும் அப்படின்னு தேவையே இல்லைனாலும், ஏன் பணமே இல்லைனாலும் கடனுக்காவது வாங்குவீங்க. வீட்லையே 2-3 வாட்சஸ், 2-3 மொபைலு, ஷூஸு, சாண்டல்ஸ்ன்னு நிறைய வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயே கூட ஒரு சில பேர் இருப்பாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணினாலே கடன் குறையும். கரெக்டு தானே? உங்களை சுற்றி இந்த மாதிரி சில பேரை பார்த்துருப்பீங்க. ஒரு காரை நிலைய வச்சுருக்கவே மாட்டாங்க, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு பொருள் வாங்க தூண்டுதுன்னா அந்த பொருளை நெக்ஸ்ட் மந்தோட லிஸ்ட்டில் போட்டு வைங்க. 1 வீக் கேப்லையே அதை வாங்கணும் அப்படிங்கிற ஃபீலும் அர்ஜும் குறைஞ்சிரும். மக்கள் ஏன் இந்த இம்பல்சிவ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? தேவையே இல்லாத பட்சத்திலும் தெரியுமா? ஃபேக்ட் என்னென்னா, உங்களோட சப்கான்ஷியஸ், அதாவது அவங்களோட ஆழ் மனது இந்த பர்ச்சேஸ் பிஹேவியரை வேகமாக தூண்டிவிடும். கிரேட் டீல்ஸ் அண்ட் ஆஃபர்ஸை நீங்கள் பார்க்குற அந்த மொமெண்ட்டில் உங்கள் கண்கள் இம்மீடியட்டாக அதுக்கு ஹாப்பியாகி ரியாக்ட் ஆகி ஆஃபர் தீர்றதுக்கு முன்னாடி அந்த பொருளை வாங்கிடணும், மிஸ் பண்ணிடாத அப்படின்னு உங்களை டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ எப்பெல்லாம் ஷாப்பிங் போகிறீங்களோ ஒரு லிஸ்ட் எழுதிட்டு ஷாப்பிங் போக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பெட்டர் ஐடியா. ஆல்சோ கேஷை கையில் வச்சுக்கோங்க, கிரெடிட் கார்டு கொண்டு போகாதீங்க. தென் ஷாப்பிங் கிளம்பும்போது திருப்தியாக வீட்டில் சாப்பிட்டுட்டு போங்க. வெறும் வயிறோட போகும்போது பார்த்ததெல்லாம் வாங்க தோணுமாமா. ஹேபிட் நம்பர் 3, நாட் பட்ஜெட்டிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களில் எவ்வளோ பேர் மந்த்லி பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். ஒவ்வொரு வருஷமும் February, March வரப்போகுது அப்படின்னாவே ஸ்கூல்ஸ், பிஸ்னஸ், கவர்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டீம், இன்னும் நிறைய கம்பெனிஸ், ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே பட்ஜெட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தெரியும் தானே? மக்கள் மட்டும் ஏன் இன்னும் நிறைய பேர் பட்ஜெட்டே போடாமல் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட்ஜெட்டிங் ஒரு சக்தி வாய்ந்த எஃபெக்டிவான வே உங்கள் ஃபினான்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு. ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வருது, எவ்வளோ போகுது அப்படிங்கிறத உங்களால் சரியாக பார்க்க முடிஞ்சால் உங்கள் பணத்தை மேனேஜ் பண்ணுறதுலையும் சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் ஒரு நல்ல புரிதல் வரும். பட்ஜெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ எது முக்கியமோ அதை மட்டும்தான் வாங்குவீங்க. இம்பல்சிவ் பர்ச்சேஸ்க்குள்ளே போகவே மாட்டீங்க. பணம் தேவையில்லாமல் வேஸ்ட்டும் ஆகாது.
பட்ஜெட் பண்ணுறதால மாத கடைசியில் உங்ககிட்ட எவ்வளோ பணம் மிச்சம் இருக்கும் இல்லை எவ்வளோ இருக்காது அப்படிங்கிறத கிளியராக முன்கூட்டியே பார்க்க முடியும். இது மூலமாக எங்கே தேவையில்லாமல் காசு ஓவர் ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கிறத கவனித்து அதை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பட்ஜெட்டிங்கை தான் நிறைய மக்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ வருது போகுதுன்னு எனக்கே தெரியுமே, இதை எதுக்கு நான் எழுதி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அது மிகவும் தவறான செயல். வேணும்னா இந்த மந்த் பட்ஜெட் போட்டு எழுதி மானிட்டர் பண்ணி பாருங்க. யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஃபோர்த் ஹேபிட், நாட் இன்வெஸ்டிங். நிறைய பணம் சொத்து சேர்த்து சொகுசு வாழ்க்கை வாழணும்னா சிக்கனமாக செலவு பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்புகிறோம். அது சரியான விஷயம்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய மக்கள் சேவிங்ஸோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சேவிங்ஸ் பண்ணுறதால மட்டும் சொத்து சேர்த்து பணக்காரராக முடியுமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும்தான். முதலீடு செய்ய பழகணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? உங்களோட ஒவ்வொரு காசும் ஒரு ஒர்க்கர் மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்கும். அதாவது பணமே பணத்தை சம்பாதிக்கிறது. உங்கள் பணத்தை சீக்கிரமாக வேல்யூ இழக்கிற இந்த மொபைல், காரு, ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரி திங்ஸ் வாங்க ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த பணத்தை நல்ல ப்ராஃபிட்டாக ரிட்டர்ன் தர ஸ்டாக்ஸு, ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், பாண்ட்ஸ், ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின பணம் தொடர்ச்சியாக ஒரு நல்ல வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த ப்ராஃபிட்டையும் திருப்பி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய பணம் கிடைச்சிட்டே இருக்கும். பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஒரு காலகட்டத்தில் 9 to 5 ஜாபுக்கு போகாமையே உங்களுக்கு வருமானத்தை தங்கு தடை இல்லாமல் தந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 9 to 5 ஜாபுக்கு போகணும்னு அவசியமே இருக்காது. இனிமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹேபிட் நம்பர் 5 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட், மணி மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் இப்படி சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நீங்களே கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்க்கு ஒரு லாட்ரி அடித்தா எல்லா ப்ராப்ளத்தையும் சரி கட்டிடுவேன் அப்படின்னு. பட் இதுலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பீகாரில் சுசில் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் கோன் பனேகா குரோர்பதியில் 5 கோடி வின் பண்ணியிருந்தாரு. அவர் இப்போ எப்படி இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நல்ல கோடீஸ்வரர் இல்லை லட்சாதிபதியாக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதான் இல்லை. 5 வருஷம்தான். 5 வருஷம் கழிச்சு திரும்பவும் பால் பாக்கெட் போடுற அந்த வேலைக்கு அவர் திரும்ப போயிட்டாரு. இப்படி தான் 70% ஆஃப் த பீப்புள் லாட்ரி வின் பண்ணாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் சினி செலிபிரிட்டிஸில் நிறைய பணம் சம்பாதிச்சாலும் சரி, ஓவர் நைட்டில் லக்கில் கிடைக்கிற பணத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரியாமல் சீக்கிரமாகவே இழந்துடுறாங்க. குயிக்காக வர்ற மணி குயிக்காகவே போயிடும். ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கும் போது தான் அதோட வேல்யூவும் நம்மளுக்கு புரியும். இவர் மட்டும் மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா 5 கோடியை 10 கோடியா என்ன 100 கோடியாக கூட மாற்றிருக்க முடியும். பட் அது அவருக்கு தெரியாததால் திரும்பவும் நார்மல் ஜாபுக்கே போயிட்டாரு. உங்களுக்கும் மணி மேனேஜ்மெண்ட் எப்படி செய்யறதுன்னு கற்றுக்க ஆசை இருந்ததுன்னா மணின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸியான வழிகளில் எப்படியெல்லாம் மணி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ ஃபைனலி கிரெடிட் கார்டோட அத்தியாவசியத்தை தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு லிமிட்டையும் செட் பண்ணுங்க. வைப் பண்ணுறது ஈஸி தான், திரும்பி கட்டும் போது தான் ஃபீல் பண்ணுவீங்க இதை கொஞ்சம் தள்ளி போட்டு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இம்பல்சிவ் ஷாப்பிங்கை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிடுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாரிச்ச காசு நிலைக்கணும், காம்பவுண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக இதை கட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பட்ஜெட். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் மந்த் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காம இப்போவே ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். சேவிங் பண்ணுறது குட், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு பக்கம் செய்யணும். ஏதாவது ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி ப்ராஃபிட்டான ஸ்கீமில் நல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி மணி மேனேஜ்மெண்ட். மேலே இருக்கிற 4 பாயிண்ட்டும் நல்லா பண்ணுறீங்க, இந்த ஒன்று மட்டும் தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ கோடி இருந்தாலும் ரிச் ஆக மாட்டீங்க, ஏழை தான் ஆவீங்க. ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் காசை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.